அனைவருக்கும் வணக்கம். வாழ்வை வளமாக்கும் வள்ளுவர் குரலில் இன்று நாம் பார்க்க இருப்பது, தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள விரும்பினால் கோபம் ஏற்படாமல் தன்னை பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி காக்காவிட்டால் அந்த கோபமே ஒருவனை அழித்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாகும். எடுத்துக்காட்டாக, தச்சர் வேலை செய்யும் அறைக்குள் ஒரு பாம்பு ஒன்று புகுகிறது. அங்கே இருக்கும் பொருட்களின் வழியே அது ஊடுருவி செல்கிறது. அப்படி செல்கையில் அதனுடைய உடலில் சிறிது காயம் ஏற்படுகிறது. உடனே தன்னை ஏதோ தாக்குவதாக நினைத்துக்கொண்டு அந்த ரம்பத்தை கவ்வி பிடிக்கிறது. இதனால் பற்களில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வருகிறது. இதனால் கோபமடைந்த அந்த பாம்பு ரம்பத்தை கொள்வதாக நினைத்துக்கொண்டு தன்னுடைய உடலால் அந்த ரம்பத்தை சுற்றி வளைக்கிறது. இதனால் உடலில் மேலும் பல காயங்கள் ஏற்பட்டு உடலில் இன்னும் இரத்தம் அதிகமாக வருகிறது. ஒரு கட்டத்தில் கோபத்தின் உச்சிக்கே சென்ற அந்த பாம்பு ரம்பத்தை இன்னும் இறுக்குவதாக நினைத்துக்கொண்டு மேலும் மேலும் அதனை சுற்றி வளைக்கிறது. இதனால் உடலில் பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டு தன்னுடைய செய்கையாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறுதியில் மடிகிறது. இந்த கோபமும் இது போலத்தாங்க. நாம் எதிராளியுடன் சண்டையிடுகையில், விவாதமாக முற்றுகையில், நாம் அவரை துன்பப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு சில வார்த்தைகளை பேசுவோம், கடுஞ்சொற்களை பேசுவோம். பதிலுக்கு அவர் ஏதோ ஒரு சில சொற்களை பேச, நாம் அவரை இன்னும் துன்பப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு மேலும் பல கருஞ்சொற்களை பேசுவோம். ஆனால் துன்பப்படுவது என்னமோ அவரல்ல, நாம் தான் என்பதை பின்னாளில் தான் உணர்வோம். ஆமாங்க, கோபப்படுறதுனால பல வியாதிகள் நம் உடலில் வருவதற்கான வழியை நாமே திறந்து வைப்பதாகவே பொருள். ஆக, ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள விரும்பினால் கோபம் ஏற்படாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி கோபம் ஏற்படாமல் காத்துக்கொண்டாலே நம்முடைய வாழ்க்கை வளமாக அமையும். நன்றி, வணக்கம். என்றும் வாழ்வை வளமாக்கும் வள்ளுவரின் குரலில் நாளை சந்திக்கலாம்.